மாத்திரம் கிடையாது, சில பிள்ளைங்க நீங்கள் என்ன செய்யுங்க உபசரிக்கிறதுக்கு அதே போல் வேரியஸ் மினிஸ்ட்ரி சபைக்கு பின்னாடி நிறைய பேர் பிஹைண்ட் த மினிஸ்ட்ரி அது பிஹைண்ட் த சீன் சொல்லுவாங்க. முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் செய்கிறாங்க ஸ்டேஜில் பின்னாடி நிறைய பேர். அதனால தான் நம்ம காலையில் வரும்போது நிறைய காரியங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். புதிய சப்போர்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம நல்லா பேசுகிறோம். இல்லைன்னா நான் வந்து மாற்றி இந்த வீடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப க்ளீனாக இல்லை, எப்படி இருக்கணும் ஸோ யாரோ ஆண்டு நாலு வேலையில் நான் டிசைன் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய படிச்சவங்க பாருங்க, வாசிப்போம் ஆங்கிலத்தில் தமிழையும். கொலோசியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை 24வது வசனத்தை எல்லாரும் இணைந்து நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராகிய பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆங்கிலத்தில் பாருங்க, whatsoever you do it heartily as to the Lord and not unto men, knowing that of the Lord ye shall receive the reward of the inheritance, for ye serve the Lord Christ. ஆக இன்னைக்கு இந்த ஸ்லைடு இதை எடுத்துக்கிட்டு வச்சுருங்கப்பா. யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு இந்த இப்படி தள்ளி வச்சுருங்க. அப்புறம் 3 உபதலைப்புகள் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? தம்பிட அந்த இது கொஞ்சம் ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓகே, இது கொஞ்சம் உதைக்குது. கேன் யூ சேஞ்ச்? இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையில் நியூஸ் லைன் இருக்குது. நியூஸ் லைனில் இந்த அவுட்லைன் இருக்குது, அது அவுட்லைன் எடுத்துக்கோங்க. இது 2 காரியம் நான் உங்களுக்கு விரும்புவேன். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அவுட்லைனில் அப்பப்போ கொஞ்சம் எழுதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இது உங்களுக்காக தான் நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு காரியம், இந்த நியூஸ் லைனும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்குது. தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த 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 பகுதியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், இதில் நான் எப்படி எழுதியிருக்கிறேன், என்ன எழுதுறேன், அந்த கருத்துக்கள் சொல்லும் பொழுது அதை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்னாடி நாட்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் உணர்கிறேன். வீட்டில் போய் இதை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. என்ன தேங்க்யூ. ஆக இன்றைக்கி இந்த வேத பகுதியில் 3 உபதலைப்புகள் போட்டிருக்கோம். நான் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் போட்டிருக்கேன். ஸ்லைடு இங்கிலீஷில் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டால், நிறைய பேர் ஆங்கில பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தமிழ் தெரியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க, தமிழ் வாசிக்க தெரியாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனவே அவர்களுக்காக தான் நம்ம ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் போட்டிருக்கோம். இதில் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இந்த உபதலைப்புகள் இருக்குது. ஆக பாருங்களேன். ஆக இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3 உபதலைப்புகள் நம்ம போட்டுருக்கிறோம். முதலாவது கிறிஸ்தவ சபையின் கிறிஸ்தவ சேவையின் நோக்கம், ஆங்கிலத்தை ஸ்கோப் ஆஃப் கிறிஸ்டியன் சர்வீஸ்ன்னு போட்டிருக்கோம். 2வது என்ன போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, த மேனர் ஆஃப் சர்வீஸ், எப்படி நம்ம சேவை செய்யணும், அதில் சேவை செய்கிற விதம்னு போட்டு இருக்கிறோம். 3வது த மோட்டிவேஷன் ஃபார் சர்வீஸ், நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு எது என்னை உந்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன 3 காரியங்கள் பொதுவாக சொல்கிறது, ஸ்கோப் ஆஃப் கிறிஸ்டியன் சர்வீஸ், அப்புறம் இந்த மேனர் ஆஃப் சர்வீஸ்
த மோட்டிவேஷன் ஃபார் சர்வீஸ்னு போட்டிருக்கோம். 3 காரியங்களை போட்டிருக்கோம். ஒவ்வொன்றா நான் உங்களோடு கூட சிந்திப்பதற்கு நான் உதவி செய்ய இருக்கிறேன். நீங்களும் நானும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட்டா? ஆக இன்றைக்கி கவனமாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு விதத்தில் இல்லை இன்னொரு விதத்தில் ஏதோ இடத்துல நம்ம எதையோ செய்துக்கிட்டு இருக்கோம், சேவை செஞ்சுட்ருக்கோம், ஊழியம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம வீட்டில் வேலை பார்க்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லது தேவ திருச்சபையில் இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் ஏதோ ஒரு இடங்களில் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், என்னால் முடிஞ்ச காரியங்கள் செஞ்சிட்ருக்கேன். விசேஷமாக நல்லா கவனமாக கவனிக்கணும். வேலை என்பது யார் ஏற்படுத்தினாப்பா? வேலையை உருவாக்குனது யார்? எப்போமா? ஆதாம் ஏவாள் ஆதாம் உருவாக்கிட்ட பிறகு ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன செஞ்சார் தானே, அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவனுக்கு வேலை கொடுத்துட்டார். ஆக வேலை என்பது பாவத்துக்கு முன்னாடி வந்தது. நீங்கள் நினைக்கக்கூடாது பாவத்துக்கு அப்புறம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பாவத்தின் சாபம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வேலை என்பது தேவன் கொடுத்த முக்கியமான ஒரு காரணம். ஆறுதல் ஒரு பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை செய்கிறது. சேவையின் வசனம் இதில் போட்டிருக்கு, சேவை செய்கிறன்னு வசனம். சேவைன்னா சேவிக்கிறது. ஆக இந்த சேவை என்பது என்னது, ஆராதிக்கிறது மாத்திரம் கிடையாது, இந்த ரெண்டுலையுமே சேர்ந்து இருக்குது. சர்விங் காட் இஸ் எவ்ரி வேரெவர் வாட்எவர் வி டு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 2 காரியத்தை நம்ம கவனி எப்படி நான் வேலை செய்கிறதுன்னு என்ன செய்கிற வேலைன்றதை விட காட்டிலும் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஹவ் வி சர்வ் த லார்ட். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஹவுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே பார்க்குறோம். ஆக நான் பல வேலைகளில் கடமைக்காக சில வேலைகளை செய்கிறோம், அல்லது வெறும் வேலை எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு அப்படி தான் செஞ்சுட்டே இருப்பேன், அல்ல கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா செய்வேன், இல்லை விருப்பப்பட்டால் செய்வேன் அப்படின்னு ஒரு சிலர் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக இப்படி செய்வதை காட்டிலும் பவுல் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்ல வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ எங்கே வேலை பார்த்தாலும், நீ எந்த சேவை செய்தாலும் நீங்கள் யாருக்கு செய்கிறோன்னு செய்யுங்க, யாருக்கு? ஆண்டவருக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு. அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் எந்த வேலை செய்தாலும் எந்த ஊழியம் செய்தாலும் உங்களுக்கு மனித பார்வையில் பாராட்டுகள் வேணுமா, இல்லை ஆண்டவர் என்ன அங்கீகரிக்கணுமா? இதுதான் கேள்வி கேட்க. இங்கிலீஷ் சொல்லுவாங்க, டு யூ வாண்ட் அப்ரூவல் ஃப்ரம் த காட், அப்ளாஸ் ஃப்ரம் த பீப்புள். அப்ளாஸ்னா என்னது? வெல் டன், இவர் நல்லா செஞ்சாருன்னு மக்கள் சொல்லணுமா, இல்லை ஆண்டவர் சொல்லணுமா, வெல் டன் மை சன் அப்படின்னு சொல்லணுமா, டாட்டர்னு சொல்லணுமா? என்னது அந்த அந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கடைசியில் வரும்போது அவர்கிட்ட கேட்குறாரு, என்னவா பண்ணினீங்கன்னு கேட்டார். அவர் சொல்கிறாரு, 5 தாளந்து சொன்னால் 10 தாளந்தாக மாற்றிட்டேன், 2 தாளந்து 5 10 2 தாளந்து 4 மாற்றிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், வெல் டன் மை சன். என்ன சொன்னார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை அதிகத்தில் அதிகாரியாக மாற்றிடுவேன். ஆக இந்த அருமையான கால வேலையில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் சில வேலைகளுக்கு சில அங்கீகாரம் இருக்கும், சிலர் கொடுக்குறாங்க. ஈவன் நேற்று கூட கவர்மெண்ட் கூட நிறைய பேருக்கு என்ன செஞ்சாங்க, கமெண்டேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம செய்கிறோம். பல வேலைகளில் நம்ம செய்யாமல் போக வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் நம்ம செய்கிறது யாருக்கு செய்கிறோன்னா, ஆண்டவருக்கு செய்து கொண்டு இருக்கோம் என்பதை மனதில் வச்சுக்கோ. இந்த பர்டிகுலர் வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நான் பார்க்கணும் நான் செய்கிற வேலையை, எந்த ஊழியமாக இருந்தாலும் சரியா. அதைத்தான் நம்ம எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பூமிக்குரிய பார்வையோடு பார்க்காதபடி அது பரலோக பார்வையிலேருந்து பார்க்கணும். ஹெவன்லி பர்ஸ்பெக்டிவ் அல்ல இட்டர்னல் பர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. வேதத்தை தேவன் எப்படி பார்க்குறாரு, அல்லது தெய்வீக நித்தியத்தில் எப்படி அது பார்க்கப்படும்னு பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த கொலோசிய திருச்சபைக்கு எழுதும்போது பவுலடிகளார் என்ன செய்கிறாருன்னா, கொலோசியனுக்கு எழுதுகிறார். கொலோசியா ஏசியா மைனரில் இருக்குது, ஆசியா சிறிய ஏசியா பகுதியில் ஆசியாவில் இருக்குது. இது ஒரு சின்ன நகரத்தோடு சேர்ந்தது காரியம். அங்கே பவுலஸ் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தவறான உபதேசங்கள் வர ஆரம்பிக்குது. இயேசு யார், அவங்க எப்படி வாழணும்னு தெரியாமல் தெரியுறாங்க. அதுக்கு தான் இந்த சபைக்கு எழுதுகிறாரு. எதுக்கு எழுதுகிறார்? இயேசுக்கு சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, டியூட்டி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை பேசுகிறார். உயர்ந்தவர் அப்படி சொல்கிறதா முதல் அதிகாரம் முழுவதும் பேசிகிட்டு வர்றவர் பின்னாடி என்ன செய்கிறார், உங்கள் விசுவாச வாழ்க்கையும் உங்கள் ஜீவிக்கிற வாழ்க்கையும் எப்படி போகணும், ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னு சொன்னால், விசேஷமாக அவர் குடும்பங்களை பற்றி உறவுகளை பற்றி பேசிகிட்டே வர்றார். கணவன் உறவு, மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு, எஜமான்கள் உறவுன்னு வந்து பேசிகிட்டே வந்தவர் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கே வந்துட்டார், இப்போது வேலைக்காரர்களை பார்த்து பேசுகிறார். 22 வாசனம் எனக்கு 22 23 வாசிங்க எனக்காக. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடம் இல்லாத
இந்த இடத்துல நீங்கள் அந்த வேலைக்காரன்னு போட்டிருக்க வார்த்தைக்கு கிரீக்கில் என்ன வேர்ட் போட்டிருக்குன்னு கேட்டால் டூலாஸ்ன்னு வார்த்தை. டூலாஸ்னா என்ன அர்த்தம்னா அடிமைன்னு அர்த்தம். இந்த இடத்த வேலைக்காரன்னா இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் கிடைக்குது, மரியாதை இருக்குது, நிறையா என்ன இருக்குது, சலுகைகள் இருக்குது. அங்கே அப்படி இல்லை. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எந்த சலுகையும் கிடையாது. அவங்க அடிமைகளாக இருக்காங்க. ஒனிசிமஸ் தெரியும்ல, ஃபிலமோட வேலைக்காரன் ஓடி போயிடுறான். அங்கே அடிமைகளாக இருக்கும்போது எப்படி வச்சுருப்பாங்க கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எந்த தகுதியும் எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, கொடுத்தா தான் சாப்பிடணும். ஒரு வேலைக்காரங்களும் ஒரு மேசையும் ஒரே மாதிரி தான் மரியாதை இருந்துச்சு அங்கே அவர்களுக்கு. பார்த்து ஏன்னா ரட்சிக்கப்பட்ட சில அடிமைகள் சபையில் வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த உலகத்தில் கடவுளை அறியாத காலங்களில் எப்படி வேலை செஞ்சாங்களோ அது போல் அவங்க வேலை செய்கிறத நம்ம பார்க்குறாரு. அதனால தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் உறவு, உங்கள் வேலை, மற்ற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், கடவுளுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கி நாம் பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்கிறது என்பது வேறு ஆராதனை ஒரு பகுதி. நம்ம ஒரு நாள் காலையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வருகிறோம், ஒரு 1.5 மணி நேரம், மிஞ்சி போனால் 2 மணி நேரம், கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் போகிறோம் சில பிள்ளைங்க. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம 6 நாள் உலகத்தில் வேலை செய்கிறோம், மற்ற வெவ்வேறு இடங்களில் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பவுல் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எப்படிப்பட்டது காணப்படணும்னு கேட்டால், உங்கள் இருதயமானது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய சிந்தையுடையதாய் காணப்பட வேண்டும். இதே வேத பகுதியை மறுபடியும் இன்னொரு பகுதியில் சொல்கிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 5, 6, 7 வசனம். எனக்கு 8வது வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம். வேலைக்காரரே கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாக இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் நன்மையின்படியே அடைவான் என்று அறிந்து செய்யாமல். ஆக நானும் நீங்களும் இது தெளிவாக இருக்குது, நம்ம பிரசங்கம் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் புரியுது உங்களுக்கு. ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் போக விரும்புகிறேன். விசேஷமாக ஒரு பெரிய திருச்சபை யூரோப்பாவில் இருந்துச்சு, பேராலயம்னு சொல்லுவாங்க, கேத்தட்ரல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான பழைய தேவாலயமாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஜெனிட்டர்னு சொல்லுவாங்க, அவர் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுற ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எல்லா வேலையும் எப்படி செய்வார்னா, ரொம்ப மெட்டிகுலஸாக உட்காந்து சின்சியராக செய்வாராம். தொடச்சும் அழகழகாக தொடச்சி வைப்பார். அங்கே உள்ள எல்லா பாத்திரங்களையும் சரி, சேரெல்லாம் அழகழகாக என்ன செய்வார், நிச்சயம் பார்த்து அழகாக சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அங்கே ஒருத்தர் அவரை பார்க்குறாரு. அவர் யாருமே கவனிக்கலை, ஆனால் அவர் அந்த வேலையை மிகவும் துல்லியமாக அழகாக செஞ்சுட்டே இருக்கிறார். அப்போ போய் அந்த சகோதரர் பார்த்து அந்த ஐயாட்ட கேட்குறாரு, எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க, உங்களது யாருமே பார்க்கலையே, நீங்கள் இப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அவரை கேட்குறார். அந்த ஐயா சொல்கிறாரு, அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் இந்த வேலையை யாருக்காக செய்யலை, நான் மனுஷனுக்காக செய்யலை, ஐ ஒர்க் ஃபார் த கிங். நான் யாருக்காக வேலை பார்க்குறேன், என்ன ராஜாவுக்காக வேலை பார்க்குறேன். அவர் சொல்கிறார், எவ்ரி டைம் ஐ க்ளீன் திஸ் பிளேஸ் ஐ இமேஜின் ஜீசஸ் இஸ் வாக்கிங் இன் டு வர்ஷிப், ஐ வாண்ட் இட் டு பி ரெடி. நான் யார் என்ன செய்கிறேன், எப்போல்லாம் நான் சுத்தம் பண்ணி வைக்கிறேனோ, நான் நினைக்கிறேன், மனசில் சிந்திக்கிறேன், என்னோடய இமேஜினேஷனில் நான் கற்பனையில் யோசிக்கிறேன், ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, இங்கே அந்த சீட்டில் உட்கார போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏசு சாமி உட்கார்றாரு, அதனால தான் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆக இங்கே நம்ம பார்க்குறோம், இந்த சகோதரர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னத்தை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சவராய், தேவனை மகிமைப்படுத்துகிறவராய் செய்கிறத பார்க்குறோம் இல்லையா. எனவே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேலை பார்த்தாலும் சரி, வாங்க ஒன்றொன்று நம்ம போயிடுவோம். ஆக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது பகுதி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது கிறிஸ்தவ சபை நோக்கன்ற ஆங்கிலத்தில் பேசலாம். ஆங்கிலத்தில் எப்படி ஸ்கோப் ஆஃப் கிறிஸ்டியன் சர்வீஸ் வாசிக்கலாம். எனக்காக எடுத்தவங்க அந்த முதல் பகுதி 24வது வசனம் வாசிங்க எனக்காக. முதலாவது கவனமாக கவனிக்கணும், ஆங்கிலத்தில் இந்த வேர்டு என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன் பார், வாட்ஸ் ஓவர் யூ டூ, நீங்கள் எதை செய்தாலும். நீங்கள்ன்ற வார்த்தை நம்மளை பற்றி பேசிகிட்ருக்கேன், அங்கே இருக்கிற எல்லாரை பற்றியும் பேசுது. விசேஷமாக அங்கே இருக்கும்போது, அங்கே அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது, அங்கே வேலை பார்க்குற அடிமைகளுக்காக சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எல்லா வேலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். இங்கே ஸ்கோப் என்னன்னு கேட்டிங்கன்னா,
எதை செய்தாலுன்ற வார்த்தை எதை சொல்லுதுன்னு கேட்டுங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நான் எந்த வேலை செய்தாலும், என்ன மாதிரி வேலை செய்தாலும் சரி, என்ன வேலை செய்தால்ன்றது எங்கே செய்தாலும் சரி, அப்படி இருக்கும்போது பாருங்க, நீங்கள் நானும் நல்லா கவனமாக கவனிக்கணும். வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் விசேஷமாக சில வேலைகள் நினைக்கிறாங்க, எல்லா சபைக்கு வந்து தேவனை பாடி ஆராதிச்சது தான் ஆராதனை, அதுதான் ஆவிக்குரிய காரியம். வெளியில் நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆராதனை கிடையாது. அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். என்னுடைய பார்வையில் நான் அப்படி பார்க்கல, வேதம் அப்படி பார்க்கல. அப்படி பார்த்தா ஏதேன் தோட்டத்தில் யார் உருவாக்குனது வேலையை? அப்போ ஆண்டவர் ஏன் ஆதாம்க்கு வேலை கொடுத்தாரு அவன் செய்ய சொல்லி? நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும், வெதர் செக்குலர் ஆர் ஸ்பிரிச்சுவல் சொல்லுவாங்க, ஆன்மீக வேலையாக இருந்தாலும், ஆன்மீகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது கூட ஆன்மீகத்தில் தான் வரும். காலையில் எந்திரிக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, சம்பாதிக்கிறது யார் உயிர் கொடுத்தா? சம்பாதிக்கிறது வேலை கொடுத்தது யார்? ஏன் இந்த பூமியில் யார் உங்களை வச்சிருக்கிறாரு? அப்போ நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி. இன்னும் சொல்ல போனால் விசேஷமாக இந்த வேதத்தில் பேசும்போது அவர் யாருக்கு பேசிகிட்டு இருக்காருன்னு முதல்ல நான் சொல்லிட்டேன். அங்கே அடிமகளை பேசிகிட்டு இருக்காரு. அங்கே எப்படி எல்லா வேலை இருக்கிறவங்களுக்கும் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, வேலை செய்கிறது யாருக்குன்னு கேட்டால், ஒவ்வொரு வேலையும் ஆண்டோடைய பார்வையில் ஆவிக்குரிய காரியமாக நீங்கள் பார்க்க கற்றுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் சொல்கிறார், யாருக்கு தான் ஊழியம் பார்க்குறீங்க? நீங்கள் பேங்க்கில் வேலை பார்க்குறீங்க, அல்லது டிரைவராக இருக்கிறீங்க, அல்லது சமையல் வேலை பார்க்குறீங்க, அல்லது ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, எந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அம்மா வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அல்லது துணி துவைக்கிறாங்க, பிள்ளைய சாப்பாடு ஊட்டுறாங்க, வளர்க்குறாங்க, இதெல்லாம் எந்த பகுதியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆவிக்குரிய ஊழியம். இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் ஆராதனையின் ஒரு பகுதி. ஆங்கிலத்தை பிடிச்சா ஒர்க் இஸ் வர்ஷிப்னு சொல்லுவாங்க. உங்கள் வேலை என்னது? ஆராதிக்கிறது. இந்த கான்செப்ட் நமக்கு வேணும். வேலை பார்க்குறேன், நான் வாகனம் ஓட்டுறேன், ஏதோ ஒரு நான் காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பூரியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆக அங்கே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். வாட்ஸ் எவர் டு, வெதர் இட்ஸ் இன்க்ளூட் எவ்ரி டாஸ்க், சேக்ரட் ஆர் செக்குலர், பிரின்சிபல்ஸ் அப்ளை ஃபார் ஆல் பிலீவர். சபைக்கு வருகிற நான் ஒருத்த நாள் அல்லேலூயா பாட்டு பாடுறது மாத்திரம் கிடையாது, விட்டுட்டு வெளியில் நான் பல இடங்களில் வேலை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த இடத்துல உங்களோட சாட்சி சபையில் விட வெளியில் தான் ரொம்ப சத்தமாக கேட்குது. யாருக்கு நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, உங்களுக்கு கிறிஸ்தவங்க யாருக்கு தெரியும்? நீங்கள் செய்கிற வேலைகளை வச்சு, நீங்கள் செய்கிற விசுவாச வாழ்க்கையை உங்கள் செய்கையை வச்சு நம்ம சொல்ல முடியும் நல்ல கிறிஸ்தவனா கெட்ட கிறிஸ்தவனான்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கட் கார்னர் பண்ணுவாங்க, வேலையில் ஏமாற்றிட்டு இருப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவரோட பயப்படுகிற மகனோ மகளோ அங்கே கொடுக்குற வேலையை எப்படி செய்கிறாங்க? நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயபக்தியாக செய்கிறாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். எனவே இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சபையில் வேலை எதை செய்தான்ற வார்த்தையை சொல்லும் பொழுது பெரிய வேலை சின்ன வேலை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. No task is small to be excluded from the service to Christ. Work, parenting, studies and ministry. பிள்ளைங்க போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, சின்சியராக படிக்கிறாங்க, ஆண்டவர் ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க. எந்த வேலையும் சின்ன வேலை கிடையாது, எந்த வேலையும் ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது. ஆண்டோட பார்வை எல்லா வேலையும் ஒரே மாதிரி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் அந்த வீடு, அந்த உலகம். இன்னைக்கு மேற்கத்திய உலகத்தில் கொஞ்சம் பெரிய மாற்றத்தை நம்ம வேக பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா இந்த கான்செப்ட் தான். அவங்க பிலீவர் வருவாங்க, சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு வெளியில் வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனி எப்படி வேலை பார்ப்பான், நான் ஆண்டவருக்கு ஊழியன்னு பார்க்குறான். எல்லா ஊழியங்களும் நல்லபடியாக வளர்ந்துச்சு, நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தேவனுக்கு பிரியமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர அவங்க என்ன செய்யலை, கட் காஸ்ட் பண்ணலை, கட் கார்னர்னு சொல்லுவாங்க, ஆளை பார்த்து முகத்தை பார்த்து வேலை பார்க்கல. எனவே நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தாயார் எனக்கு செய்கிற, என் வீட்டில் செய்கிற பார்க்குறதுக்கு வேணால் சிம்பிளாக இருக்கணும், ஆனால் அவங்க எனக்கு அம்மா, எனக்கு என்னுடைய தாயார் என் வீட்டில் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலைன்னா யார் இந்த வீட்டை பத்திரமா பார்த்துக்குவா? என்னை யார் வளர்த்துக்கு கொண்டு வந்து இந்த ஆளாக்குனது? இன்னைக்கு சபைக்கு காலையில் கூட்டிகிட்டு வந்தாங்க, யார் உங்களை கூட்டிகிட்டு வந்தா? நீங்கள் சபையில் செய்கிறது அதே போல தான். நல்லா கவனமாக கவனிக்கணும். ரிமெம்பர் கேரிங் ஃபார் கிரைஸ்ட். இன்னும் சொல்ல போனால் அம்மாவுக்கு சொல்லித்தரேன், அம்மாமார்களுக்கு உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை ஆண்டவருக்கு பிரியமாக சந்தோஷமாக நீங்கள் வழி நடத்துவீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த அன்பளிப்பை பாதுகாப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு சபையில் ஒரு வேலைக்காரர் கம்பெனியில் போகிறாரு, சின்சியராக வேலை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தேவனுக்கு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த செய்கிற ஊழியத்தின் மூலமாக. அப்போ சபையிலையும் சரி, நான் எங்கே வேலை செய்தாலும் சரி, அதுதான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் எதை செய்தாலும்ன்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரத்தில் 365 நாட்களில், அதாவது உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த வேலை செய்தாலும் சரி அது ஆண்டவருக்கு என்று செய்து கொண்டு இருக்கேன். யாருக்கு செய்யணும்னு சொல்கிறாரு? ஈ வசனம், எதை செய்தாலும் அதை மனுஷக்கன்று செய்யாமல் எப்படி செய்யணும் அந்த வசனம் சொல்லுது? 24
செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யணுமா? யாருக்கு செய்யணும்? நான் எந்த வேலை செய்கிறேன்? எல்லா வேலைகளும். எதை செய்தாலும் போது ஆராதனை மாத்திரம் கிடையாது. பல வேலை நம்ம ஆராதனை வரும்போது ரொம்ப டிப்டாப்பாக வந்து தோத்திர ஆண்டவரேன்னு சொல்கிறதும் கிடையாது. உங்களை பார்க்காதப்போ எந்த சூழ்நிலையிலையும் எங்கே இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, அது பெரிய வேலையாக இருக்கட்டும் சிறு வேலையாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிற மாதிரி கேளுங்க. சபையில் இந்த சபைக்கு முன்னாடி வந்த பொழுது பெரிய அளவில் கூட்டம் இருக்காது, மக்களும் இருக்க மாட்டாங்க. அது மாத்திரம் கிடையாது, யாரும் விசாரிக்கிறதுக்கு பெரிய ஆள் கிடையாது. சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை ஜப கூட்டம் வரும், யாருமே வர மாட்டாங்க. நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். யாரும் வரலன்னு எந்திரிச்சு போகிறது கிடையாது. அதே பாட்டை பாடி அதே ஜபம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருக்கேன் நிறைய நேரங்களில். கடவுள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் கடையில் நான் முன்கூட்டி வருவதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆண்டவர் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான்னு எனக்கு உணர்வு இருக்குது. இந்த சபை அவரோட ஊழியம், அவர் செய்துக்கிட்டு இருக்கார், நான் இல்லை, நான் வேலைக்காரன். ஆக நீங்கள் நான் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடும்போது நான் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வேலைகளை இது ஆவிக்குரிய காரியம், இது ஆவிக்குரிய இல்லாத காரியம் நம்ம பார்க்கவே கூடாது. விசேஷமாக திருச்சபைக்குள்ளே நடக்கிற பிஎஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க என்னன்னு, இது ஆவிக்குரிய வேலை. நீங்கள் நினைக்கிறேன் பாட்டு பாடுறது மியூசிக் வாசிக்கும் போது ஆவிக்குரிய வேலை. பிஎஸ் சப்போர்ட் என்னது? இப்போ மைக் எப்படி அவங்க இப்போ இவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நான் எப்படி பிரசங்கம் பண்ணுறது? சபைக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு சிறு காரியங்களும் பெரிய காரியங்களும் சபையில் மாத்திரம் கிடையாது, வெளியிலையும் அது அப்படித்தான். ஆக சபைக்குள்ளே செக்குலர் ஸ்பிரிச்சுவல் ஒன்றுமே கிடையாது. எனக்கு எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமாக செய்கிற காரியம். அதுதான் நம்ம இந்த வேலையில் நம்ம பார்க்கணும். எனவே நீங்களும் நான் கவனமாக வண்டிக்கிற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய காரியத்தை ஆராதனை ஒரு பகுதியாகவே செய்யணும். உங்களோட ஒவ்வொரு நாள் வேலையும், ஒவ்வொரு சின்ன வேலையும் பெரிய வேலையும், காலையில் எந்திரிக்கிற நாள் வர. ரெண்டாவது முக்கியமான காரியத்துக்கு போயிடலாம், டைம் ஆகிறதுனால. இந்த மேனர் ஆஃப் சர்வீஸ் இன்னொரு முக்கியமான காரியம். நம்ம எந்த விதமாக நான் ஊழியம் பார்க்குறேன், எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோமா? அந்த 2வது பகுதி 24 2வது பகுதி வாசிங்க. கர்த்தருக்கென்று கர்த்தருக்கு செய்கிறோம். முதல்ல எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டிலின்ற வார்த்தை சுகேன்ற எக் சுகேனா, எக்னா அவுட், சுகேனா மனதார என்ன, ஃப்ரம் சோல் வித் ஃபுல் எனர்ஜி அண்ட் சின்சியாரிட்டி. எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கடமைக்காக செய்யக்கூடாது. ஹார்ட்டிலின்னு என்னது, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் செய்யணும். யாருக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதாவது தேவனுக்கு, கர்த்தருக்கு செய்கிறேன், என்னோட ஆண்டவருக்கு செய்துட்ருக்கேன். நான் பாட்டு பாடுறேன், இசைக்கருவி வாசிக்கிறேன், பிஎஸ் சப்போர்ட் பண்ணுறேன், சண்டே ஸ்கூல் டீச் பண்ணுறேன், போதிக்கிறேன், வழி நடத்துகிறேன். இது என்னுடைய கடமைக்காக நான் செய்யலை, ஆண்டவர் கொடுத்த பாக்கியமாக கருதுகிறேன், எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. உண்மையில் நான் அப்படி தான் உணர்கிறேன். இந்த சபைக்கு வந்த பொழுதில் என்ன கொடுத்த, எனக்கு பெரிய பணத்துக்காக வரல, பணத்தை பேசவும் இல்லை. நான் நினச்சேன் ஆண்டவர் எனக்கு ஊழிய பாக்கியம் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் பாட்டு பாட வர்றீங்க, இல்லை இசைக்கருவி வாசிக்கிறீங்க, இல்லை இது வேதம் வாசிக்க வருகிறீங்க, அல்ல ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, ஏதோ ஒரு சின்ன ஊழியம் செய்கிறோம். கடவுள் கொடுக்கல எனக்கு பாக்கியம். எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் இல்லை பாரு. நானும் நீங்களும் சேர்ந்து ஊழியத்தை பார்க்க கர்த்தர் கொடுப்பேன். எனவே என்ன சொல்ல வரேன், நாட் ப்ளீஸ் பீப்புள் பட் ஃபார் அப்ளாஸ், நாட் ஃபார் அப்ளாஸ் பட் ஃபார் கிரைஸ்ட். ஆக இந்த அருமையான வேலையில் நானும் நீங்கள் எதை செய்தாலும் என்ன, முழு மனதில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து மொத்த எனர்ஜியும் போட்டு. போன வாரம் பார்த்தோம், போன வாரம் காலையில் பேத்தோம், முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனை ஆராதிக்க அன்பு செலுத்தணும். ரெண்டாவது போன வாரம் ராத்திரியில் பேசும்போது எப்படி கிறிஸ்துவின் மாதிரியை தெரிஞ்சுக்கொள்ளணும், ஏசாமி எப்படி செய்தாரோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆக நானும் நீங்களும் சிறப்பாக சேவை செய்வதற்கு உங்கள் கம்பெனியில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவருக்கு ஊழியம் பார்க்குறேன், அவர் என்ன செய்கிறார், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்பது உணர்ந்து, அது மாத்திரம் கிடையாது, அவர் என்னை என்ன செய்கிறார்னு கேட்டால் அவர் நடத்துகிறார். அதான் இந்த வேலை சர்விங் அஸ் த லார்ட், நாட் ப்ளீஸ் பீப்புள், நாட் ஃபார் அப்ளாஸ் பட் ஃபார் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு புரியும். டேவிட் பிரைனர்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். 1718 அமெரிக்காவில் பிறந்தவர். அவர் என்ன செஞ்சார், அங்கே இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு, அதாவது அங்கே இருக்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்க்கெலாம் அவர் ஊழியம் பார்த்தார், அங்கே இருக்க ட்ரைபல்ஸ்க்கெலாம். அவர் மொத்தம் 29 வயசு தான் வாழ்ந்துருக்கிறார், 29 years. 29 வருஷத்துக்கு அப்புறம் இறந்து போயிட்டார், 29 இறந்துட்டார். ஆனால் அவருக்கு இருந்த கொஞ்ச காலங்களில் 3000 கிலோமீட்டர் ஹார்ஸ் பேக்கில் ரைட் பண்ணியிருக்கிறார், ப்ரீச்சிங் பண்ணியிருக்கிறார் சின்சியராக. அவர் எப்படி பேசிக்க, அவர் சுகவீனமாக இருந்திருக்காரு, பலகீனமாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அந்த நாட்களில் டிபி டியூபர்குலோசிஸ் இருந்திருக்குது. ஆனால் அவரோட ஊழியத்தை என்ன செய்யலை, சாக்கு போக்கு சொல்லிட்டு 29 வயசில் இறந்துட்டார், பிகாஸ் ஆஃப் த டிபி வந்ததுனால. ஆனால் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், அதான் சொல்கிறாங்க, ப்ரீச்சிங் வித் ஆல் இஸ் ஹார்ட் பிகாஸ் ஹி வாஸ் ஹிம்செல்ஃப் as serving God.
கிரைஸ்ட். அவர் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவுக்காக ஊழியம் பார்க்கணுன்ற பயத்தில் உண்மையில் என்ன 29 வருஷத்தில் அவர் ஓடி 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 படித்து பாருங்கள். டேவிட் பிரைன் ஹார்ட்னு ஒரு ஊழியக்காரரை பற்றி, ஜோனத்தன் எட்வர்ட், பலர் அது அவருடைய சாட்சி வச்சு பின்னாடி நாட்கள் மாறி இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் வில்லியம் கேரி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். ஆக நீங்கள் உங்கள் வேலையை எதை செய்தாலும் மனப்பூர்வமாக செய்யுங்க. மற்றவங்க பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், அக்லாட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. பல வேலைகளும் சிலர் பார்த்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுனா. பல வேலைகளில் பண்ணவே மாட்டாங்க, குறை தான் பேசுவாங்க, பேசிட்டு போகிறாங்க. எனக்கு தெரியும் என்னோட ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லிட்டு. ஆக இந்த சபையில் நீங்கள் எந்த வேலைகள் செய்தாலும் சரி, ஊழியங்கள் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாக செய்யுங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவாய்ட் ஹாஃப் ஹார்ட்டட். என்ன செய்யக்கூடாது? ரிலக்டன்ட் சர்வீஸ். அதில் அதனால தான் பல வேலைகளை நான் கேட்குறதே கிடையாது. அவங்களாம் விருப்பப்பட்டு வாங்கன்னு விருப்பப்பட்டது. நான் சொன்னால் நான் செய்ய மாட்டேன், சொல்லிட்டாருன்னு செய்வாங்க. வாங்க பிரதர் செய்யுங்க பிரதர். சில வேலையை நம்ம அதுக்கு தான் வாலண்டியர்ஸ் கேட்குறது. நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கப்பா. நம்ம சொல்லலாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாஸ் ஆகிடுவோம், நீங்கள் வேலைக்காரங்களாக போயிடுவோம். அப்படி கிடையாது. நீ ஆண்டவருக்கு உண்மையான ஒப்பு கொடுத்துட்டு வாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், வெதர் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் ஆர் ப்ரீச்சிங், டூ இட் ஆஸ் அன்டு கிரைஸ்ட். ஆக க்ளீன் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது நான் பிரசங்கம் பண்ணுறதாக இருக்கட்டும், என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் எனக்கு சன்மானத்தை கொடுப்பார், எனக்கு வெகுமதியை கொடுப்பார். அவர் பாதத்தில் எனக்கு வெகுமதி இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கு மக்கள் கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ தெரியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். மோட்டிவேஷன் ஃபார் சர்வீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 வசனம் எனக்கு வாசிங்கப்பா. சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாக பலனை கர்த்தராலே பருவீர்கள் என்று அறிந்து. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலங்களில் நான் முதலே சொன்னது போல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யார் தான் உண்மையான ரிவார்டு கொடுப்பா? அல்டிமேட் ரிவார்ட் இஸ் ஃப்ரம் த லார்ட், நாட் மென். சில வேலைகளில் அன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டால், அடிமைகளுக்கு என்ன கிடையாது? ஊதியம் கிடையாது. அடிமைகளுக்கு சன்மானம் கிடையாது. அணியாளர்களுக்கு எந்த விதமான அங்கீகாரம் கிடையாது. அடிமையாக இருக்கிறவன் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. கடைசியில் அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்குமென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. சுதந்திரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்து. இந்த சொத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா மூதாதையர்கள் வச்சு போகிறாங்க இல்லையா, அதுதான் சுதந்திரம்னு வேதம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டை இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அல்லது இந்த சொத்து, இந்த சுதந்திரம் எங்கேருந்து கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வீங்க. யார்கிட்ட கொடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன சொல்லுதுன்னா, என்னன்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இன்ஹெரிட்டன்ஸ் இட்டர்னல் ரிவார்ட், நாட் ஏர்ன் சால்வேஷன் பட் கிரேசஸ் பிளஸ்ஸிங். ஆக இந்த சொத்து இதில் மகிமை எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுக்குறார். இந்த பூமியில் எனக்கு கொடுக்கலைன்னா கூட எனக்கு என்ன செய்கிறார்? பரலோகத்தில் எனக்கு கொடுப்பார். ஏன்னா ஒரு அடிமையாக இருக்கிறவன் அடிமையாக இருந்து ஒன்றும் இல்லாமல் செத்துருவான். அப்போ அவன் செய்யும்போது அவனுக்கு என்ன ஊழியம் இருக்குது, ஊதியம் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில் பார்த்தும்போது. ஆனால் அவனுடைய ஊதியம் எங்கே இருக்குது? நித்தியத்தில் தேவன் வச்சிருக்கிறார். இப்போ இந்த பூமியில் நீங்களும் நானும் ஊழியம் பார்த்துட்டு இருக்கோம், வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நல்ல வேலை, தேங்க் காட், எனக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம் கிடைக்குது, எனக்கு சம்பளம் கிடைச்சிருது, நான் வேலை பார்த்ததுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. ஆண்டோட கிருபையாக நான் நல்லா இருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஒன்றுமே எனக்கு கொடுக்கல, ஆனால் கூட நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நடக்கும்? இந்த பவுல் என்ன சொல்கிறாரு? அந்த அங்கே இருக்கிற அடிமைகளுக்கும் வேலைக்காரர்களுக்கும் சொல்கிறார், உங்களுக்கு யார் சுதந்திரம் எங்கே வருது? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சேவிக்கிறதுனாலே கர்த்தராகிய சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் அறிந்து. யார் உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, தேவனே உங்களுக்கு கொடுப்பார். அப்படின்னா என்னது? பரலோக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் நம்ம வாழும் பொழுது நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எங்கே பலன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருக்குது பலன்? பரலோகத்தில் இருக்குது. ஸோ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் சிந்திக்கிறவர்களாய் காணப்படாதபடி, எனக்கு என் தேவன் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நான் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் எங்கே இருக்குது? பரலோகத்தில் வெளிப்படும். அதனால தான் சொல்லுது வேதம் செய்து, என்ற ஒவ்வொரு கிரியை நன்மையானால் தீமையானால் கர்த்தர் என்ன செய்வாராம்? நியாயத்தில் கொண்டு வருவார்னு வேதம் சொல்லு. ஆக நானும் நீங்களும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறோம்? நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த பூமியில் என்னை யாரும் கவனிக்கலை, என்னை யாருமே என்னை மதிக்கப்படுத்தலை, என்னை கனப்படுத்தலைன்னு சொன்னால். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், அது இல்லை காரணம். ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். இன்னொரு விதத்தில் பவுல் என்ன சொல்ல வருகிறான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வேலை இந்த பூமிக்கு அடுத்த காரியத்தை நீங்கள் செய்யலை, ஆண்டவருக்கு பிரியமாக செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வேலையை. ஆக உங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துக்கே அந்த ஊழியம் செய்கிறதுனால அந்த ஊழியத்தின் பலன் எங்கே இருக்குது? உங்களுக்கு பரலோகத்தில் இருக்குது. ஹெவன்லி இன்ஹெரிட்டன்ஸ்.
அப்போ இந்த பூமிக்கு அடுத்த காரியம் அல்ல வேலை, பரலோகத்துக்கு அடுத்த காரியம். நான் இந்த ஊழியத்தை போய் நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன், ஆண்டவர் வாசம் ஊழியம் பார்க்குறேன், பிரசங்கம் பண்ணுறேன், இதை போலவே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் ஆண்டவரோட நாம மகிமைக்காக உங்கள் இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் தேவன் என்ன செய்கிறார்? உங்களுக்கு தேவன் பரலோகத்தில் என்ன சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் என்பன பிள்ளைகளை. எனவே தான் நானும் நீங்களும் கவனிக்க வேணும். சில வேலைகள் டோன்ட் பி டிஸ்கரேஜ். சில வேலைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது, மற்றவங்க என்னை பார்க்கலன்னு சொல்லிட்டு. கிரைஸ்ட் சீஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ். யார் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா உங்களுடைய வேலையை ஆண்டவர் உண்மையாக வேலை பார்க்கும்போது அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கீப் இட்டர்னிட்டி வியூ இன் வியூ. அதாவது நான் பார்க்கும்போது, என் வேலையை பார்க்கும்போது நான் பரலோக சந்தியோடு கூட வேலை பார்க்கணும். அதுதான் என்ன, வாட் யூ டூ நவ் எக்கோஸ் இன் இட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன இப்போ செய்கிறீங்களோ அது எங்கே வெளிப்படும், எங்கே அது துணிக்கும்? பரலோகத்தில் காணப்படும். ஸோ இந்த அன்பான வேலையில் சொல்லுகிற காரியம் அப்படி இருக்கிறதுனால நான் யாருக்கு வேலை பார்க்குறேன்னு முதல் பகுதி சொல்லுது. 23 முதல் பகுதி வாசிங்கம்மா. 23 முதல் வேத பகுதி. அப்போ யாருக்கு நீங்கள் செய்வீங்கன்னு சொல்கிறார் அவர்? அதாவது நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கிறதுனால நாம் பாஸ்டருக்கோ மற்ற வேலைக்காரனுக்கோ அல்லது ஏதோ ஒரு தலைவனுக்கு நான் ஊழியம் பார்க்கல. நான் ஆண்டவராக சேவை என்பது ஊழியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது. நான் யாருக்கு ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவுக்கு. அப்போ செய்கிற சபையில் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் யாருக்கு நான் செய்துட்ருக்கேன்? அது கூட்டுற வேலை, பிஏ சப்போர்ட் வேலை, பாட்டு பாடுறது வேலை, இசைக்கருவி வாசிக்கிற வேலை, எந்த வேலை செய்தாலும் அது பெரிய வேலை சின்ன வேலை ஒன்றுமே கிடையாது. ஆக என்னோட ஆண்டவரோட எனக்கு நான் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் பார்க்குறேன்னு உணர்ந்து அந்த மனத்தாழ்மையோடு கூட வேலை பார்த்து சந்தோஷத்தோடு நான் வேலை பார்க்குறத கற்றுக்கொள்ளணும். நான் போன வாரம் சொல்லும்போது எரிக் லிட்டரை பற்றி நான் சொன்னேன். எரிக் லிட்டர் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓட்டப்பந்தயத்தில் என்ன வேகமாக ஓடினாரே தவிர அவரோட ஆசை என்னது கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற கப்பு கிடையாது, கோல்டு மெடல் கிடையாது. அவருக்கு சந்தோஷம் என்னன்னு கேட்டால் அவர் கேட்டாராம், when I run I feel pleasureன்னு சொல்கிறாராம். என்ன செய்யுது? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு கேட்டால், I serve my Christ. ஓட்டப்பந்தயம் கோல்டு மெடல் ஓட்டப்பந்தயத்து செக்குலர் கிடையாது, ஸ்பிரிச்சுவல். இன்னும் சொல்ல போனால் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது கோல்டு மெடலில் கிடையாது, வின் பண்ணதுனால கிடையாது. அவர் கடவுளுக்காக நின்னார் பார்த்தீங்களா, அதில் தான் அவர் ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் இன்றைக்கி வேற சபையில் உலகத்தில் நின்று பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஒலிம்பியன் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. எல்லார் பேச்சு வரல. ஆனால் ஏன் இவர் பேச்சு இன்னும் நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் யாருக்காக ஓடினார்? அன்றைக்கி கிறிஸ்துவுக்காக ஓடினார். ஆக நீங்களும் நான் கவனமாக கவனிக்கணும். சர்விங் இன் யுவர் ஜாப். வேலையில் பார்க்குறீங்க, வீட்டில் வேலை பார்க்குறீங்க, இல்லை சமுதாயத்தில் வேலை பார்க்கும்போது நோயிங் இட்ஸ் கிரைஸ்ட் யூ ஆர் சர்விங். யார் வேலை பார்த்துட்டு ஊழியத்தை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பார்த்துட்டு இருக்கேன். உங்கள் கம்பெனியில் உங்கள் பாஸு கீழே யாரோ ஒரு இடத்துல வேலை பார்த்து கடினமான வேலையாக இருக்கலாம், சில வேலைக்கு சுலபமான வேலையாக இருக்கலாம், எளிமையான வேலையாக இருக்கலாம், சில வேலைக்கு சின்ன வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம். உங்கள் பார்வையில், உலகத்தின் பார்வையில், ஆண்டவரோட பார்வையில் சின்ன வேலை பெரிய வேலை ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன். எனவே நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் என் சின்ன வேலை தான், ஏதோ ஒரு சின்ன இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் புரிஞ்சுக்கங்க, வெஸ்ட்மின்ஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த்தில் மொதல் கேள்வி, வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய தலையாய நோக்கம் என்ன பண்ணணுமா? தேவனை மகிமைப்படுத்துறது. எப்படி மகிமைப்படுத்துறது? நான் எனக்கு கொடுத்த வேலையை கடவுளுக்கு பிரியமாக செய்கிறது மூலமாக, எனக்கு கொடுத்த வேலையை நான் ஆண்டவருக்கு செய்கிறேன்னு நினச்சி செய்கிறது மூலமாக, எனக்கு கொடுத்த வேலையை தேவன் எனக்கு பரலோகத்தில் என்ன வச்சுருக்கா, பொக்கிஷத்தை வச்சுருக்கிறான்ற அந்த உணர்வோடு கூட நான் செய்யணுமே தவிர என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் வருத்தத்தோட அங்கலாய்ப்போட அரமனசோடு செய்வோம்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. வாங்க நம்ம என்ன கற்றுருக்கோன்னு பார்ப்போம். ஒன்றுன்னா நம்ம பார்க்கலாம். The servant had no earthly inheritance. Paul lifted the eyes, heavenly inheritance. அன்றைக்கி வேலையில் என்ன கிடையாது, வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கிடையாது. பவுல் சொல்கிறார், இந்த பூமியில் இல்லை தம்பி, பரலோகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது, பொக்கிஷம் இருக்குன்னு சொல்கிறார். ரைட். ஆக ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னது ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்வீஸ் விட்டுருவோம், நம்ம இங்கே போட்டிருக்கணும். ரைட், இப்போ விட்டுருவோம். நம்ம எவ்ரி டாஸ்க் இஸ் sacred when is done for Christ. எந்த வேலை சபையிலையாக இருக்கட்டும், ஊழியத்தில் வேலையிலையாக இருக்கட்டும், நீங்கள் எந்த வேலையை ஆண்டவருக்கு எந்த வேலையும் கடவுளோட நாம மகிமை. நேற்றெல்லாம் நம்ம அவுட்டிங் போயிருந்தோம். எத்தனை பேர் நினைக்கிறேன் அது செக்குலர்னு, ஆவிக்குரிய காரியம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நேற்று நான் சில போயிருந்தோம், கடவுளோட பிள்ளைங்கள்லாம் போயிருந்தோம், பிள்ளைங்கள்லாம் விளையாண்டிங்க. எத்தனை பேர் நினைக்கிறேன் இது ஆவிக்குரிய காரியம் இல்லைன்னு? அங்கே போய் எத்தனை பேர் சினிமா பாட்டு பாடி ட்ராமாலாம் பண்ணி ஆடிக்கிட்டுலாம் இருந்தீங்க? கடவுள் பிரியமாக தானே செஞ்சோம் நம்ம எல்லாத்தையும். கடவுள் பிள்ளைங்க தானே நம்ம போயிருக்கிறோம்.
கடவுள் பிள்ளைங்க இங்கே எப்படி கடவுள் பிள்ளைங்க அதே மாதிரி வெளியில் இருக்கிறோம். இடம் தான் மாறி இருக்கிறத விட நம்மளோட நோக்கம் மாறல. நம்ம எல்லாம் பிணைக்கப்படணும் எல்லாரும். அதுக்கு தான் அங்கே போயிருக்கிறோமே தவிர, ஆக ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம் ஒன்று கூடி தேவ காரியங்களை தேவனுக்கு பிரியமாக அங்கே ஒரு சாட்சியாக நின்று இருக்கோம். யாராச்சும் பார்த்தவங்க கேட்டுப்பாங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? அங்கே இந்த சபையிலேருந்து வந்திருக்கோம், நியூ லைஃப்பில். ஓ அப்படிங்களா, நீங்கள் சர்ச் மெம்பரா? அங்கே தேவனை மகிமைப்படுத்த ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு. ஆக நான் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்வோம்னு சொன்னால் அது தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். எனவே எல்லாம் ஆவிக்குரிய காரியம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, எனவே நம்ம என்ன செய்யணும், காட் சீஸ் ஹார்ட் நாட் மோட்டிவ். ஹார்ட் அண்ட் மோட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். நாம் செய்கிற நோக்கம். ரெண்டாவது சர்வ் வித் ஹோல் ஹார்ட்டட் நாட் ஹாஃப் ஹார்ட்டட்லி. நாம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முழு மனதோட மனதார அப்படின்னு பேசணும் சொல்லுது. அதாவது நம்முடைய வேலை எங்கே செய்தாலும் கிரைஸ்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, காட் சென்டர்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, கிரைஸ்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவை சிந்தன் தரித்தவர்களாக காணப்படும். இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழு மனதோடன்னு கேட்டால் விருப்பத்தோட உண்மையாக முழு பலத்தை போட்டுட்டு யாரும் பார்க்குறாங்க பார்க்காதுன்னு அதனால இல்லை. சில வேலை மெக்கானிக்கல்னு சொல்லுவாங்க, சும்மா அகடமிக்காக செய்யாதபடி, நம்ம எந்த மக்களுடைய அங்கீகாரத்துக்காக செய்யாதபடி தேவனுக்கென்று செய்ய முயற்சி செய்யும். அது மாத்திரம் கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான, சிஃப்ட் யுவர் ஆடியன்ஸ், ஒர்க் ஃபார் த லார்ட் நாட் ஃபார் மென். சில வேலை ஆடியன்ஸ்னால் என்னென்னு கேட்டால், யார் என்னை பார்த்து என்னை அங்கீகரிப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நான் பரலோகத்தை நோக்கி பாரு, ஆண்டவரை பாரு. அங்கீகாரம் மேலேருந்து வரட்டும். எனக்கு பல வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பார்த்து எங்களுக்கு அங்கீகரிக்கணும்னு நினைக்கும் போது தான் நம்ம தோற்று போயிடுறோம், வெக்கப்பட்டுட்டு போயிடுறோம். என்னை பார்த்து யார் குட் சமாரியன் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்ல சமாரியன் கதையை நீங்கள் நல்லா வாசிச்சிங்கன்னா அவன் யாருமே பாராட்டலை. யாராச்சும் சொன்னாங்களா நீ நல்ல சமாரியன்னு சொல்லிட்டு? கதைக்கு தான் நல்ல சமாரியன் நம்ம பேர் வச்சுருக்குறோம். என்ன அங்கே அவன் செய்தது யாருமே, ஈவன் அந்த அடிபட்டவன் கூட தேங்க்யூ சொன்னானு எனக்கு தெரியல, அந்த வேதத்தில் சொல்லப்படலை. நல்ல கடவுளோட பிள்ளைங்க யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டாங்க மற்றவங்க பார்த்து என்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு. என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்துட்ருக்கார், அவர் தேவையை சந்திப்பார். இத்தனைக்கும் இந்த ஊழியத்தின் பாதையில் எவ்வளோ நாள் செஞ்சுட்ருக்கோம், யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை செய்யலை. தேவைகளை கடவுள் கொடுப்பார். கடவுள் இதுவரை செய்தார், இன்னும் செய்வார். எனவே நாம் மக்களுக்காக செய்யக்கூடாது. அல்டிமேட் ரெக்கக்னைஸ் ஜீசஸ் இஸ் அல்டிமேட் பாஸ். யார் உங்களை சர்வ் ஹிம் இன் எவ்ரிதிங். உங்களுடைய பாஸ் யாருன்னு கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எஜமானன் யார்? உண்மையான எஜமானன் நமக்கு, நம்முடைய வேலைக்கு. எனவே நானும் நீங்களும் கவனமாக கவனிக்கணும். அது மாத்திரம் கிடையாது, தேர் இஸ் அன் இட்டர்னல் ரிவார்ட். நம்முடைய வாழ்க்கையில் நித்திய என்ன இருக்குது, வெகுமானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரம் ஆகுது, கொஞ்சம் நேரத்துக்கு முடிச்சிடலாம். இந்த உலகம் நம்ம மறந்துடலாம், ஆனால் தேவன் என்னை மறக்கவே மாட்டார். எனவே நானும் நீங்களும் பரலோக செல்வம் வச்சுருக்கிறோம். ஆக கடைசியில் நீங்கள் யாருக்கு தான் உதவி ஊழியம் பார்க்குறீங்கன்னா, அல்டிமேட் யூ ஆர் சர்விங் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கே ஊழியம் பார்த்துட்ருக்கீங்க என்பதை புரிஞ்சுக்கோங்க. அதில் சந்தோஷப்படுங்க, மகிமைப்பட. சந்தோஷமாக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா கடவுள் பிரியமாக இருங்க. ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து முடிக்கலாம் எனக்காக. நான் முதலே சொன்னது போல் என்ன செய்யுங்க, ஒரே ஒரு வசனம், எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு. ஆக நீங்கள் இதுவரை ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவர் சித்தத்தை செய்வதற்கும் ஆண்டவர் அழகாக சொல்லுது, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. யாருக்கு இதை பற்றி? அவருக்கு டைரக்டாக ஒன்றும் செய்யலை, அவங்க செய்கிற ஊழியங்களை சொல்கிறார். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறீங்க, அங்கே இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு ஊழியக்காரங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் யாரும் மறக்க மாட்டார், தேவன் மறக்கவே மாட்டார். யார் மறந்துட்டு போகிறாங்க? நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்துட்ருக்கோம். சீன் ஆர் அன்சீன், சர்வ் ஹோல் ஹார்ட்டட்லி, சின்சியர் டிவோஷன், இட்டர்னல் ரிவார்ட். நமக்கெல்லாம் மகிமையில் தேவன் என்ன வச்சிருக்கிறார். நிறைய வேதவசனம் இருக்குது, நிறைய இல்லை, நம்ம முடிப்போம். ஆக இன்றைக்கி நான் சொல்ல வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 காரியம் இந்த இடத்துல முடியும். முன்னாடி ஊழியம் செய்கிற பிள்ளைங்க தொடர்ந்து ஊழியம் செய்ய முயற்சி செய்யும். என்ன முடியுதோ செய்ய பாருங்க. வாங்க முன்னாடி வாங்க, ஏதாச்சும் கேளுங்க, ஐயா நான் இதை செய்யட்டுமா அது செய்யட்டுமா. ஒருத்தர் கைகள் கோர்த்து கொண்டு நம்ம செய்ய பாருங்க.
செய்யாதவங்க தயவுசெய்து முயற்சி வாங்க, முன்னாடி வாங்க, நம்மளும் சேர்ந்து செய்வோம். ஒரு பாட்டுக்கு, கட்டடம் கட்டிடும் சிற்பணிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். மரத்தை ரம்பத்தால் அறுத்தல்ல, ஆணியை சுத்தியால் அடித்தல்ல. அன்பென்னும் கயத்தால் என்ன செய்யணும்? நம்மெல்லாம் கை கோர்த்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். பல வேலைகளை செய்கிறவங்களே திருப்பி நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஒரு சின்ன குரூப் வர்றோம், ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றவங்க நிறைய பேர் அதிகமாக சில பேர் சுகவீனமாக இருக்கிறீங்க, நம்ம உங்களுக்கு சுகவீனமாக இருக்கிறது புரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன முடியுமோ வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யும். சின்ன வேலை பெரிய வேலை இல்லை, கடவுளுடைய வேலை. இங்கே இல்லை, வெளியில் எங்கே பார்த்தாலும் சரி. உங்களுக்கு என்ன தாளந்துகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், என்ன ஆசீர்வாதம் உங்களால் செய்ய முடியும், எப்படி உங்களால் பங்களிக்க முடியும். சிறு பிள்ளை, எல்லா பிள்ளைங்களும் ஊழியம் பார்க்க முடியும், சிறு பிள்ளைங்களும் சேர்ந்து ஊழியம் பார்க்க முடியும். எனக்கு நல்லா புரியும். நான் சின்ன வயசில் இந்த சர்ச் கிளீனிங்லாம் நான் படும்போது, நான் சின்ன பசங்க, என் பசங்க 2 பேரும் கொண்டு வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லுவேன். நான் பெரிய பிள்ளை சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். இன்னும் சொல்ல போனால், உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு பிராயத்துலேருந்து வேலை கற்றுக் கொடுத்தா தான் அந்த பிள்ளைங்க பெரிய ஆளும் கற்றுக்க செய்வாங்க. சின்ன பிள்ளைன்னு விட்டுட்டிங்கன்னா எப்போ அந்த பிள்ளை சின்ன பிள்ளை பெரிய பிள்ளையாக மாறும்? பல பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியறதில்லை. தயவுசெய்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்களும் சேர்ந்து செய்யுங்க, பெற்றவங்களும் வாங்க, நம்ம எல்லாம் இணைந்து செய்வோம். ஆண்டோட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சுருக்கமாக ஜெபிக்க போகிறேன். வாங்க, கண்ண மூடி ஜெபிக்க போகிறேன். இரக்கமுள்ள கர்த்தாவே, மறுபடியும் நன்றியோடு கூட வந்து பாதத்தில் கடந்து வருகிறோம். நாங்கள் பெற்றது யாவும் உம்மிடத்தில் பெற்றிருக்கிறோம். உமக்கு திருப்பி கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த சபையில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. நாங்கள் உமக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் நித்தியத்தில் ஆண்டவரே நீங்கள் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். எங்கள் தன்மகனை எங்களுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறேன் உணர்கிறோம் சுவாமி. தொடர்ந்து செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க தேவன், ஆண்டவர் செய்ய முடியாத பிள்ளைகளையும் செய்யத்தக்கதாய் அவர் வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். நிறைய கிருபையாய் மூடி மறைத்துக்கொள்ளும், வழிநடத்தும். தொடர்ந்து மீதியான காரியங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.